பீமன் உறவுகளுக்கு வணக்கம். வெள்ளிக்கிழமை மாலை நியூஸ் 7 தமிழ் அப்படிங்கிற தொலைக்காட்சியில இருந்து தேர்தல் பயணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை தேனி மாவட்டத்துல ரிவேரா அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல நடத்தியிருந்தாங்க. ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக தான் அதை நடத்தியிருந்தாங்க. திமுக, அதிமுக மற்றும் நாம் தமிழர் அப்படிங்கிற 3 கட்சியில இருந்தும் பேச்சாளர்கள் சிறப்பாக பேசியிருந்தாங்க. இதுல தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறவங்களுக்கு தேவையான பதவியை வச்சிருந்துச்சு. ஆனா யாருமே அங்க வரல. இந்த நிகழ்வுல மட்டுமில்ல, கடந்த 3 ஊர்களில் நடந்த நிகழ்வுகள் பார்த்தோம். தமிழக வெற்றி கழகத்துல யாருமே வரல. களத்தில் இல்லாத கட்சி யாருங்கிறது இப்பதான் புரியுது. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்துட்டு இருந்திருக்கும். ஆனால் நேற்று நடந்த அந்த ஒரு நிகழ்வுல 3 பேச்சாளர்களும் சிறப்பான முறையில் கையாண்டிருந்தாங்க. இருந்தாலும் பார்வையாளர்கள் இருந்து கொஞ்சம் கூச்சலும் குறைபாடுகளும் இருந்து கொண்டுதான் இருந்தது. மற்ற ஊர்களில் நடந்த தேர்தல் பயணம் நிகழ்வு இருந்ததை விட இந்த ஊர்ல நாம் தமிழர் கட்சி அவர்கள் பேசும்போது குறுக்கீடு பட்ட அந்த ஒரு அளவுங்கிறது கொஞ்சம் கம்மியாவே இருந்துச்சு. ஆனா குறுக்கீடு இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. இந்த இடத்துல மிகவும் ஆக்கப்பூர்வமாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மண்டல ஒருங்கிணைப்பாளர் பிரேம்சந்தர் அவர்கள் தாங்கள் செய்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா அடிக்கிட்டு வந்தார். அடுத்து ஆடு மாடுகளுக்கு தேவையான போராட்டம், இங்க இருக்கக்கூடிய கல்குவாரிகளுக்கு தேவையான எதிர்ப்பு, நீர் சுத்தி இருக்கணும்னு சொல்லிட்டு, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்னு சொல்லிட்டு, இங்க நிறைய இடங்கள் அரசாங்கத்தினால புறம்போக்கு நிலம் மாற்றப்பட்டது. பட்டா நிலம் புறம்போக்கு நிலமா மாற்றப்பட்டது. அதை ராயத்து பட்டா வாரியா மாற்றி பண்ணி கொடுத்த அந்த ஒரு வேலைகளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தன்னுடைய சாதனைகளை அடுத்தடுத்து அடுக்கி கொண்டே செல்வது. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பாக வச்சிருந்த குற்றச்சாட்டுகள், அதாவது தேனி மாவட்டத்துல அதிகமாக மாம்பழங்கள் விளைகிறது, திராட்சைகள் விளைகிறது, அது மீறி போக 18ஆம் கால்வாய் திட்டத்தோடைய தோல்வி காரணம், நீர்நிலைகள் இங்க இல்லாம போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை வச்சிருந்த இடத்துல முக்கியமா தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. எந்த காரணம் கேட்டாலும் ஏதோ ஒரு திரைப்படத்துல நம்ம பாய்ஸ் நினைக்கலாம், திரைப்படத்தை சொல்லுவாங்கல்ல, ஒரு யானை பொண்ணு பார்க்க வச்சான், பஜ்ஜி சொஜ்ஜியெல்லாம் தின்னுட்டு பொண்ணு பிடிக்கணும்னு சொல்லிடுச்சான். ஏன்னா யானை குண்டா இருந்துச்சான் அப்படின்னு ஒரு காமெடி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு யானை பொண்ணு பார்க்க போச்சான், பஜ்ஜி சொஜ்ஜியெல்லாம் தின்னுட்டு பொண்ணு பிடிக்கணும்னு சொல்லிடுச்சான். அப்படின்னா பொண்ணு கருப்பா இருந்துச்சான் அப்படின்னு சொல்லி பல காரணங்கள் சொல்லி ஒரு நகைச்சுவையான ஒரு காணொலி அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் எனக்கு தோணுச்சு தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் மேடையில் நின்று பேசும்போது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஐயா தேனி மாவட்டத்துல மாம்பழ கூழ் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை கொண்டு வாருன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு கேட்டோம்னா, நாங்க போனோம், எந்தெந்த இடத்துல மாம்பழ கூழ் தயாரிக்க வேண்டுங்க தேவையான விஷயங்கள்ல நாங்க சேகரிச்சோம், செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியில மாம்பழ கூழ் தயாரிக்க தேவையான அந்த ஒரு தொழிற்சாலை வைக்க தேவையான அளவுக்கு போதுமான அளவுக்கு இங்க உற்பத்தி இல்லை அப்படிங்கிறதுனால நாம அதை செய்ய முடியல. ஆனா தேனிக்கும் போடிக்கும் நடுவுல ஒரு பொதுவான இடத்துல நம்ம ஒரு தொழிற்சாலையை நிறுவிடலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்க யோசனை வச்சிருக்கோம். ஐயா, உற்பத்தி அந்த அளவுக்கு பெருகல, அந்த அளவுக்கு பண்ண முடியும்னா அது முடியாதுன்னு சொல்லிருங்க. அதை ஏன் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கணும்? 2021 தேர்தல் வாக்குறுதிகளையும் அது சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எம்பியா நின்று தேர்தலுக்கு நின்ன காலகட்டங்கள்லயுமே அது சொல்லப்பட்டிருக்குங்கிறப்போ அது முடியாதுன்னு இருந்துச்சுன்னா ஏன் நீங்க வாக்குறுதியை கொடுக்கணும்? அப்ப அது உங்களால முடியாது. ஒண்ணு. இரண்டாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பேபி அணையா இருக்கட்டும், இல்ல முல்லை பெரியார் அணையாக இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய பராமரிப்பு பணிகள் செய்ய வேண்டிய கடமை தமிழ்நாட்டுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டு தீர்ப்பெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் அது ஒரு பிரச்சனை வரும்போது களத்துல இறங்கி போராடினது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க போராடினது பிறகும் அது இங்கிருந்து கலெக்டர்கிட்ட இருந்து திரும்ப அங்க மனு தகவல் போய் அதுக்கு பிறகுதான் தமிழக அரசாங்கத்திட்ட ஒரு பதில் மனு இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா என்னன்னு ரொம்ப கவனிக்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். செஞ்சது வேணா திமுக அரசு இருக்கிறவங்க இருக்கலாம், பட் அதை அழுத்தம் கொடுத்து அதை கவனத்துக்கு கொண்டு போனது யார்? நாம் தமிழர் கட்சி. அந்த இடத்துல இந்த விஷயங்களை நம்ம கேட்டோம் அப்படின்னா அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நாங்க போய் அதை சர்வே பண்ணி பார்த்தோம், அங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல நாங்க விசிட் பண்ணி பார்த்தோம், பலமுறை நாங்க போய் பார்த்தோம். ஆனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பயங்கரமான கடுமையான சட்டத்திட்டங்கள் வச்சிருக்கிறதுனால நாங்க அதை செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அதே மாதிரி மலைவாழ் மக்களுக்கு FRA பட்டா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பேசும்போது வாங்கி கொடுக்கலான்னு சொல்றாங்க. FRA பட்டா வாங்க தேவையான முயற்சியில நாங்க எடுத்தோம். ஆனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுடைய கண்டிஷன்ஸ் ரொம்ப கடுமையாக இருக்கிறதுனால அது சாத்தியப்படலை அப்படின்னு சொல்றாரு. சரி, கண்ணைய கோயில் பிரச்சனையை பத்தி பேசலாம். அந்த இடத்த பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த கண்ணைய கோயில் நிகழ்வு சித்ரா பௌர்ணமிக்கு அதை கும்ப போக ட்ரை பண்ணும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் சொல்லும்போது அதை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா அதுக்கும் நாங்க முயற்சி எடுத்தோம், நாங்க போய் அதை ஆராய்ஞ்சு பார்த்தோம்,
காவல்துறை, அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க, வனத்துறை இருக்கிறவங்க வந்து ரொம்ப கடுமையான சட்டத்திட்டங்கள் வச்சிருக்கிறதுனால அதை பண்ண முடியல. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் சொல்லிட்டே இருந்தா அப்புறம் என்னத்துக்கு உங்களுக்கு ஓட்ட போட்டு ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு உங்களை எலக்ட் பண்ணி நாங்க அனுப்பிச்சிருக்கோங்க ஒரு கேள்வியை முன்வைக்க வேண்டியது இருக்குல்ல. ஆண்டிபட்டி தொகுதிக்கு தேவையான தண்ணீரை வந்து நீங்க முல்லைப்பெரியாறுல இருந்து கொண்டு வந்து கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆண்டிபட்டியில இருந்து கொண்டு வந்தா ரொம்ப அதாவது நம்ம முல்லைப்பெரியாறுல இருந்து ஆண்டிபட்டி வழியாக கொண்டு வரதுக்கு நிறைய பொருட்செலவாகும், நிறைய நாளாகுங்கிறதுனால நாங்க வைகையில இருந்து கொண்டு வரலான்ட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டிருந்தீங்க. இது எல்லாத்துக்குமே திட்டம் தானா? ஒவ்வொரு வருஷமும் நீங்க ஜெயிச்சு வருவீங்க, ஒவ்வொரு வருஷமும் நீங்க திட்டம் தான் போடுவீங்க, அதே வாக்குறுதியத்தை திரும்ப திரும்ப கொடுப்பீங்க அப்படிங்கிறதான் இங்க வந்து பயங்கரமான ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. மருத்துவமனை, தேனி அரசு மருத்துவமனையில ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு அங்கிருந்து ஸ்ரீவாரி ஸ்கேனுக்கு போகணும். ஒரு பேஷண்ட் எந்த நிலைமையில இருப்பான்னு யாருக்கு தெரியும்? தலையில ஒரு ஸ்கேன் எடுக்கணும், காலில் ஒரு ஸ்கேன் எடுக்கணும், இங்கிருந்து ஸ்ரீவாரி ஸ்கேனுக்கு போறதுக்கு வாகன செலவு என்ன, போக்குவரத்து எப்படி? போடி நாயக்கனூர்ல இங்க இருக்கக்கூடியதுல டெலிவரியை தவிர வேற எதுவுமே இங்க நடக்கிறது இல்லை. எது எடுத்தாலும் நேரா நீங்க காணாவளுக்கு போயிருங்க, காணாவளுக்கு போனோம்னா அங்க நீங்க மதுரைக்கு போயிருங்க. அப்போ இது என்ன விதமான ஒரு விஷயம் இருக்கு? அது மாரி போக தேனி பழைய பேருந்து நிலையத்தை கடந்து அந்த இப்ப ரயில்வே ட்ராக் போட்டிருக்கக்கூடிய ரோடை தாண்டி போனோம் அப்படின்னா அடேங்கப்பா, மூக்கு கண்ணு காதுல மாட்டிருக்கக்கூடிய எல்லா உபகரணங்களும் கலந்து விழுந்துரும், அந்த அளவுக்கு இருக்கு ரோடு. என்ன விதமான ஒரு வேலை நடக்குது? எத்தனை வருஷமா 4 வருடங்களுக்கு மேலாக பாலம் கட்டிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய ரயில்வே பாலத்துக்கு மேல. அப்போ எவ்வளவு பொறுப்புல அசால்ட்டா சாதாரணமா காவல்துறை வந்து அனுமதிக்கல, புலிகள் சரணாலயம் சொல்லி கொண்டு வந்துட்டதுனால அங்க வந்து எஃப்ஐஆர் பட்டா வாங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. காரணம் சொல்றதுக்கு அவங்க நாங்க வந்து அமைச்சராக்கி வந்து அமைச்சிருக்கோம், காரியம் செய்யறதுக்கு தானே, விஷயத்த செய்யறதுக்கு தானே அப்படிங்கிற அளவுக்கு. அப்போ அதிமுக பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, எதை கேட்டாலுமே என்ன சொல்லிட்டாங்க, அப்ப இருந்தவர் இப்ப வேற கட்சிக்கு போயிட்டாரு, அவரு பண்ணல அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்களும் பண்ணல. திமுக காரணம், எது எடுத்தாலும் காரணம், செய்யறதும் கிடையாது. நாங்க வந்தா செய்வோம். இந்த மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடிய மண்ணின் மைந்தனாக இந்த மக்களுக்கு கூட இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நாங்க வந்தால் செய்வோம். எப்படி செய்வோம்? அதுக்கான திட்டங்கள் வந்து எதிர்ப்பு முறை இருக்கு அப்படின்னா நாங்க அதுக்கு போர் முனைய போராட்ட களமாக அதை நினைத்து நாங்க அவர்களிடம் போராடி ஒரு தேவையான ஒரு விஷயத்தை வந்து நாங்க பூர்த்தி. இப்ப கூட நாம் தமிழர் கட்சிக்கு அதிகாரம் கிடையாது. எப்படி ஒரு சட்ட போராட்டம் நடத்தி 8 வழிச்சாலையை நிறுத்த முடிஞ்சு? எப்படி அதே சட்ட போராட்டம் நடத்தி இங்க இருக்கக்கூடிய நியூட்ரினோ ப்ராஜெக்டை நிறுத்த முடிஞ்சு? எதனால இங்க இருக்கக்கூடிய தவறாக இயங்கக்கூடிய கனிம வள கொள்ளைகள் நடக்கக்கூடிய குவாரிகள் எல்லாத்தையுமே சட்டப்படி நடவடிக்கை எடுத்து எப்படி அந்த குவாரிகள் எல்லாமே மூடப்பட்டுச்சு? எல்லாமே இல்லை, ஒரு சில குவாரிகள் வந்து மூடப்பட்டுச்சு. அப்போ நாங்க பதவியில இல்லைன்னாலும் உங்களை செய்ய வைப்போம். அதே மாதிரி நம்ம கையில பதவி இருக்கும்போது என்ன மக்களுக்கு செய்ய வேணும்னு நினைக்கிறோமோ அதை செய்வதற்கு தேவையான அனைத்து போராட்டங்களையும் நம்ம முன்னெடுத்து அந்த விஷயத்தை செஞ்சு முடிப்போம் அப்படிங்கிற விஷயத்த பிரேம்சந்தர் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா வந்து வச்சு நொறுக்கி விட்டாப்புல மேடையில. ஸோ அந்த அளவுக்கு மக்களே யோசிங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளர் போடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் முனைவர் கலையரசு அவர்கள் சிந்திச்சு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நமக்கு நாமே மாற்று, நம்ம மாத்தி வாக்கு செலுத்தாம நம்ம வாழ்க்கை முறையிலேயே ஒரு சின்ன மாற்றம் கூட இங்க நடக்க போறது கிடையாதுங்க. அதை சொல்லிட்டு வீமன் வலையொலியை இதை முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.